சொல்லாத மனுஷன். அயலானுடைய மனைவியை நீங்கள் தீட்டுப்படுத்துகிறீங்க. நீங்கள் பூமியை சூழ்ந்து கொள்வீர்களோ? ஆனால் வேதம் சொல்லு, என்னிடத்தில் கேள், ஜாதிகளை சொந்தமாக பூமியின் எல்லைகளை சொந்தமாய் தருவேன். ஆனால் இங்கே பார்த்தா ஜாதிகளெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை, தானாக உள்ளே வந்து விடுகிறது. இந்த விஷயம் பின் நாட்களில் மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக மாறிடும். எல்லாரும் கேட்பான், சாலமோனுக்கு 1000 மறுமனையாட்டி இருந்தது ஐயா, நல்லா இல்லையா அவன்? நீங்கள் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறீங்க, நான் நாளைக்கு வரும் நாட்களில் இருக்கிற ஆரோக்கியத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அவன் நாட்களில் இருந்துச்சு. நீங்கள் 2 சாமுவேல் 14 அதிகாரத்தில் பார்த்தா ஏதோமியர் என்று சொல்லி 2 ராஜாக்கள் எழும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீதிடத்தில் செய்த உடன்படிக்கை கேட்டு அந்த நாட்கள் வரைக்கும் சமாதானம் இருக்கிறது. ரெகபயாம் அவனுடைய மகன் எழும்புகிறான் இந்த ஸ்தானத்தில். அது சுத்தமாக நட்டு லூஸ் ஆயிடுச்சு. யார்? 2ஆம் தலைமுறை 12 கோத்திரத்தையும் சேர்ந்து அப்படியே அடக்கி ஆண்டு வந்த இந்த